அட ஆமாண்ணா, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுன்னு என்ன ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டா. நான் இவருக்கு ஃபோனை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்கன்னு இவரை டார்ச்சர் பண்ணேன். அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்ப மாட்டிக்கிட்ட சார். சும்மா உண்மையை தானே சொன்னேன். ஆமா ஆமா. எந்த கதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எங்க காதல் கதை தான். அது நல்ல கதை தான். உங்க லவ் ஸ்டோரி சூப்பர்னா. 10 வார்த்தை பேசினானா 9 வார்த்தை உங்களை பத்தி மட்டும்தான் இருக்கும். கேட்டியா? சரி, ஊருக்கு போனியா இல்லையா? இல்ல, பூங்கா கல்யாணத்துக்கு தான் போலான்னு இருக்கேன். இல்லனா அவ திட்டுவா. கல்யாணம்னு சொன்னா எப்ப கிளம்பலாம்ப்பா? டைம் ஆகுதுல்ல, பூங்கா வெட்டிங்க்கு போனோம். ஒன்ட்டுதான்ப்பா. உடம்புக்கு முடியலப்பா, ஒரு மாதிரியா இருக்குது. ஏன், என்னாச்சு? டெம்பரேச்சர் எதுவும் இல்லையே. டேப்லெட் சாப்பிடுங்க, அப்புறம் கிளம்பலாம். நீ வேணா போறியா? நான் வந்த தேவையில்லாத பிரச்சனை ஆகும். எதுக்கு? உங்க அக்கா அம்மா எல்லாரும் நான் இங்க வேணும்ட்டே விட்டுட்டு வரேன்னு சொல்றதுக்காகயா? வேணாம்ப்பா, நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல. நம்மளும் எவ்வளவு நாள் தான் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறது? எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்லை. சரி, நானே எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். குடும்பத்தை பிரிச்சுட்டு வர்றது என் எண்ணம் கிடையாது. எனக்கு நீயும் முக்கியம், உன் குடும்பமும் முக்கியம். இப்ப பாரு, நீயும் மாறிட்டான், அவனும் மாறிட்டான். ரொம்ப சிம்பிள். என்ன, உங்க அக்காவை தான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. பாவம், எப்படிதான் லட்டுவை சமாளிச்சாங்களோ. சரி, கிளம்புப்பா. தம்பி, லட்டு எங்க? இருங்க, நான் வந்துடுறேன். அக்கா என்னப்பா? ஆமாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. வாங்க. மச்சி, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் விஜி, தேங்க்ஸ் விஜி. சார் வாங்க சார். ஓடி ராஜேஷ் கண்ணா ஸ்கூல் ஃப்ரெண்டு. அடுத்தது போ. கரெக்ட் கரெக்ட். நல்லா இருக்கீங்களா? கரெக்ட். நல்லா இருக்கேம்மா. சரிப்பா, நீங்கம்மா? நல்லா இருக்காங்க, பரவாயில்ல. இப்ப வந்துடுறேன். கிரிஜா, அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு? உன்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திருப்பிட்டு போறா பாத்தியா? அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. வாங்க தம்பி. அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை இதா வரேன். நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவளும் ஒரு குழந்தை மாதிரி தான்மா எனக்கு. நீ செக்கப்ல போயிட்டு இருக்கலம்மா? கரெக்டா போயிட்டு இருக்கேன். ஆமா, இன்பா எங்க? வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லை. அவரு இங்கதான் இருந்தாரு, ஆனா எங்க போனாருன்னு தெரியல. போன் எடுக்கலையா? ஓ, கவுன்சியாம்மா, இன்பாவும் லட்டுவும் பேசிக்கிறதே இல்லை. அண்ணா, நானும் பார்த்தா, ஆனா என்னன்னு புரியல. நீ ஏதாச்சும் சொன்னியாம்மா? ஐயோ அண்ணா, இல்ல நான் இல்ல இருக்கட்டும்மா, நல்லதுதான். திருப்பியும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனாலையும் இங்க இருக்க முடியாதுல்லம்மா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. லட்டுக்கு அழுது ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அவங்க அம்மா வேற போட்டு அடிக்கிறா. நம்ம ஒன்றும் சொல்லலை இப்படி இரு அப்படி இருன்னு. பட் அவனா இருந்துட்டா விட்டுடலாமா? நீ சாப்பிட்டியாம்மா? இல்லண்ணா, இனிமேதான். நீ சாப்பிடுமா, நான் இன்பா எங்க இருக்கேன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, எதுவும் யோசிக்க வேணாம்.